வணக்கம். 2026ல இந்தியா எங்க போக போகுது? பொருளாதாரம், புது புது திட்டங்கள், உலக அளவுல நம்மளோட நிலைன்னு நம்ம நாட்டை வடிவமைக்க போற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி இந்த விளக்கத்துல நம்ம விரிவாக பார்க்க போறோம். நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் சரி, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அப்போ இந்தியாவின் எதிர்காலத்துக்கான இந்த 2026 பிளான்ல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க முதல்ல உலக அரங்குல இந்தியா இப்போ எங்க நிக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம நாட்டோட பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டங்களுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல்ல குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியாவோட நிலைய ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன்னா வளர்ந்து வர ஒரு சக்தியா உலகத்துல இந்தியாவுக்கு என்ன இடம்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உள்நாட்டு திட்டங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். 4.19 ட்ரில்லியன் டாலர்கள் இதுதான் 2026ல இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்படிதான் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான நம்பர் இந்தியாவை உலகத்தோட 4வது பெரிய பொருளாதாரமா ஆக்குது. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் மட்டும் இல்ல, உலக பொருளாதாரத்துல நம்ம நாட்டோட செல்வாக்கு எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான அடையாளம். ஆனா இந்த வளர்ச்சிக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்த பெரிய பொருளாதாரங்களை எல்லாம் விட இந்தியா 6.2% வேகமா வளர்ந்துட்டு வருது. ஆனா அதே சமயம் சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, நிர்வாகத்திறன் போன்ற விஷயங்கள்ல நம்ம இன்னும் நிறைய முன்னேற வேண்டியிருக்கு. இந்த வேகமான வளர்ச்சியும் நிலையான வளர்ச்சியும் பேலன்ஸ் பண்றதுதான் இப்போ இந்தியா முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இந்த பொருளாதார வளர்ச்சிய எது இயக்குது? வாங்க இப்போ இந்த வளர்ச்சிய தூண்டுகிற அந்த ஃபினான்ஷியல் இன்ஜின்குள்ள போலாம். அரசாங்கத்தோட பட்ஜெட்டும் நிதி திட்டங்களும் இந்த வளர்ச்சிய எப்படி வேகப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்க அறிவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். 27ஆம் நிதியாண்டுக்கு மத்திய அரசோட பங்கு விலக்கல் இலக்கு என்ன? இது பரீட்சைகள்ல கேட்கப்பட அதிக வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியுதா? வாங்க பார்க்கலாம். சரியான பதில் 80,000 கோடி ரூபாய். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தொகை! இந்த பங்கு விலக்கல்னா என்னன்னா, அரசாங்கத்துக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வித்து பணம் திரட்டுறது. இது மூலமா வர்ற வருமானம் வரி இல்லாம அரசாங்கத்துக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான வருவாய். இதை வச்சுதான் நிதி பற்றாக்குறைய குறைக்கவும் மத்த வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கவும் செய்வாங்க. இந்த சார்ட்ட பாருங்களேன். போன வருஷம் டார்கெட் வெறும் 34,000 கோடி தான். ஆனா இந்த வருஷம் 80,000 கோடி, அதாவது 2 மடங்குக்கும் மேல அதிகம். அரசாங்கம் தங்களோட சொத்துக்களை பணமாக்கி நிதி ஆதாரங்களை பெருக்கிறதுல எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு இந்த லட்சிய இலக்கு நல்லாவே காட்டுது. சரி, இப்போ இந்த வருஷ பட்ஜெட்ல அறிவிச்ச முக்கியமான வளர்ச்சி திட்டங்களை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி அமையப்போகுது. விவசாயம், சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, அப்புறம் பசுமை வளர்ச்சி, இந்த 5 முக்கியமான தூண்டுகளை மையமா வச்சுதான் இந்த வருஷ பட்ஜெட்டே அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்தோட செலவுகள் எல்லாமே இந்த துறைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். பாரத் விஸ்தார், இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது விவசாயத்துறையில ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சி. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ பிளாட்ஃபார்ம். இது விவசாயிகளோட பயிர்கள், மண்ணோட வளம், வானிலை எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கும். இதனால விவசாயிகள் இன்னும் சிறப்பா முடிவெடுத்து விளைச்சலை அதிகரிக்க முடியும். சுகாதாரத்துறையிலும் பல பெரிய திட்டங்கள் இருக்கு. 1,00,000 துணை சுகாதார நிபுணர்கள், 1,50,000 பராமரிப்பாளர்கள்னு புதுசா வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, மெடிக்கல் டூரிசத்தை மேம்படுத்துறது, அதுலயும் குறிப்பா மனநலம் மற்றும் விபத்து சிகிச்சை சேவைகளை விரிவுபடுத்துறதுன்னு இந்த பட்ஜெட்ல பல முக்கியமான அம்சங்கள் இருக்கு. உள்கட்டமைப்பு திட்டங்களோட இதயமா இருக்கிறது 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள். இந்த திட்டம் வெறும் பயண நேரத்தை குறைக்கிறதோட நிக்காம முக்கியமான நகரங்களை இணைச்சு புதுசா பொருளாதார வளர்ச்சி பாதைகளை உருவாக்கி நாட்டோட ஒட்டுமொத்த இணைப்பையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். சரி, திட்டங்கள் எல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? இப்போ சமீபத்துல கொண்டு வந்த சில முக்கியமான முயற்சிகள் மூலியமா இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்பாட்டுக்கு வருதுன்னு பார்க்கலாம். போபால் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பிரெயில் மற்றும் சைகை மொழி சேவைகள் கொண்டு வந்ததிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காகவே திவ்யாங் கௌஷல் யோஜனா திறன் மேம்பாட்டு திட்டம் வரைக்கும் இந்த முயற்சிகள் எல்லாமே அரசாங்கத்தோட சேவைகள் சமூகத்துல இருக்கிற எல்லாரையும் போய் சேரணுங்கிற தெளிவான நோக்கத்தை காட்டுது. இப்போ கல்வித்துறையில ஒரு பெரிய பாய்ச்சல். நம்ம திறன் மேம்பாடு மற்றும் கல்வி அமைச்சகங்கள் சேர்ந்து இந்தியாவோட முதல் ஏஐ இயக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கான ஒரு பைலட் ப்ராஜெக்டை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பாடத்திட்டம், கத்துக்கிற முறைகள், ஆராய்ச்சி எல்லாத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கிய பங்கு வைக்க போகுது. இது நம்ம உயர் கல்வியோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கலாம்.
கலாச்சார ரீதியா பாத்தீங்கன்னா 2026 குடியரசு தின அணிவகுப்புல ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்க போகுது. நம்ம கலாச்சார அமைச்சகம் வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள்ங்கிற கருப்பொருள்ல ஒரு அலங்கார ஊர்திய கொண்டு வர போறாங்க. இது நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான கலாச்சார மைல்கல்ல கொண்டாடுற விதமா அமையும். ஓகே, இப்ப நம்ம கவனத்தை உள்நாட்டுல இருந்து உலக அரங்குக்கு திருப்பலாம். சர்வதேச உறவுகள்ங்கிற இந்த சிக்கலான உலகத்துல இந்தியா எப்படி பயணம் செய்யுது? இந்தியாவோட வெளியுறவு கொள்கைய நம்ம அண்டை நாடுகள்ல நடக்கிற விஷயங்கள் எப்பவுமே பாதிக்கும். உதாரணத்துக்கு இந்த மேற்கோள பாருங்க. அமெரிக்கா ஈரான் பதற்றத்தை குறைக்கிறதுல பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறதா இது காட்டுது. இந்த மாதிரி நம்ம பிராந்தியத்துல நடக்கிற நிகழ்வுகள் இந்தியாவோட ராஜதந்திர நகர்வுகளை வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த காலவரிசைய பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு போர் நிறுத்தம்ங்கிறது ஒரே ராத்திரில நடக்கிற விஷயம் இல்ல. பல வாரங்களா நடந்த பேச்சுவார்த்தைகள், ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகுதான் இது சாத்தியமாச்சு. நம்ம பிராந்தியத்துல இந்த மாதிரி பதற்றங்கள் ஏற்படுறதும் அதுக்கு தீர்வு காணப்படுறதும் இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள்ல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இவ்ளோ தகவல்கள் பார்த்தாச்சு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன? நீங்க பரீட்சைக்காகவோ இல்ல பொதுவறிவுக்காகவோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை ஒரு தடவை வேகமா பாத்துடலாம். இந்த அட்டவணை ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. இதுல நாம விவாதிச்ச முக்கியமான திட்டங்கள் எல்லாம் சுருக்கமா இருக்கு. விவசாயிகளுக்கான பாரத் விஸ்தார் AI பிளாட்ஃபார்ம், 80,000 கோடி ரூபாய் பங்கு விலக்கல் இலக்கு, குழந்தைகளோட ஊட்டச்சத்துக்கான போஷன் பக்வாடா, இணைப்ப மேம்படுத்துற அதிவேக ரயில் திட்டங்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம்னு இது ஒவ்வொன்றுமே இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்க போற முக்கியமான அம்சங்கள். சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த எல்லா திட்டங்களையும் வச்சு பார்க்கும்போது எந்த உலகளாவிய குறியீட்டுல இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பொருளாதார வளர்ச்சியா, மனித மேம்பாடா, இல்ல டெக்னாலஜி புரட்சியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட 2026 பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.